சமீபத்தில் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரீசார்ஜ் பிளான் வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க. அந்த கட்டணங்களை எல்லாம் உயர்த்திய பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு நெட்வொர்க்குக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க, அதாவது போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்படி போர்ட் கொடுக்கக்கூடிய எல்லா வாடிக்கையாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி ஜியோ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிற ஆடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்குற கேள்விக்கு அந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாத தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமருக்கு கேட்குற ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஆன்சரை பண்ண முடியல. அந்த ஒரு ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த ஒரு ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இணையத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. இல்லை சார், நம்பர் 1 இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. உங்களுக்கு வருமானம் பத்தலையா? அம்பானி சார் வந்து அங்கே உட்காந்து மும்பையில் ஆடம்பரமாக உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பார். இங்கே நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகணுமா? அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எங்கள் காசு ரீசார்ஜ் பண்ணால் தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். அம்பானிக்கு வருமானம் வரும், இல்லைன்னா வருமா? சொல்லுங்க. யாரோட பணங்க? எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா? ஹலோ வணக்கம், நான் கிஷோர்ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. இது ஒரு சர்வீஸ் கால் சார், 2 நிமிஷம் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இது ஒரு சர்வீஸ் கால், 2 நிமிஷம் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசுங்க சார். ஜியோலேருந்து தான் பேசுறேங்க. சொல்லுங்க சார். எஸ் சார். சரி திருப்பதி சார், நம்ம ஜியோ நம்பர்லேருந்து இப்போ வேறு ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அதுலேருந்து நான் சார் கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. நம்ம ஜியோ பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா? ஆமாங்க, இந்தியா முழுசுமே சிரமம் தான் இருக்குது சார். மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே சிரமம் தான். காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம், காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம். அங்கே வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்கில் 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டாரு. விலையை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க. சாரி, உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியுது. ஃப்ரீயாக எதுக்கு கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் 2016 ஃப்ரீயாக நெட்வொர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர்ச்சி பண்ணீங்க. இப்போ எல்லாத்தையுமே விலை எல்லாம் ஊருக்கு முன்னே விலை ஏற்றுறீங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே, இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்ணுறது. ஃப்ரீயாக கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்போ ஊருக்கு முன்னாடி விலை ஏற்றுறது வந்து பித்தலாட்டம் தானே, இது ஏமாத்துறது தானே, பகல் கொள்ள தானே சார் இது. கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இல்ல உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஜியோ கம்பெனி கேட்கறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி? நீங்க ஒரு ஒண்ணுதான் நெட்வொர்க்கே இருக்குது இந்தியால, வேற எதுவுமே கிடையாது. எல்லா நெட்வொர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க. 10-15 நெட்வொர்க் இருந்துச்சு. ஜியோக்காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்வொர்க்கே ஒழிச்சிட்டாங்க. எல்லாத்துலயும் நீங்க உள்ள வர்றீங்க. எல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான் ரேட்டு. நீங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்டை தான் நாங்க யூஸ் பண்ணணும் ஜனங்க. 5G ஒழுங்கா உங்களால எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா? அதை சரி பண்ண உங்களால முடியல. இதுல விலை ஏற்றி என்ன பண்ண போறீங்க? உங்க பாருங்க, நீங்க கூடிய சீக்கிரம் 3வது இடத்துக்கு போக போறீங்க. நம்பர் 1க்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது. ஜியோ அட்ரஸே இல்லாம போக போகுது கூடிய சீக்கிரம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையை ஒழுங்கா குறைக்கலன்னா பிஎஸ்என்எலோட கம்மியா கொடுக்கலாம்ல நீங்க. எல்லாம் நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. இல்ல சார், நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு வருமானம் பத்தலையா? அம்பானி சார் வந்து அங்க உட்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பாரு. இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகணுமா? அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். அம்பானிக்கு வருமானம் வரும், இல்லைன்னா வருமா? சொல்லுங்க. யாரோட பணங்க? எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா? எவன் காசு சொல்லுங்க. யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கீங்க. ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க, கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது. இது என்னோட சாபமாவே விடுறேன், பாத்துக்கோங்க. கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு. நெட்வொர்க் எல்லாமே மாற போறாங்க சார். சத்தியமாவே இந்தியாவில் பூராமே நெட்வொர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும். நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் பண்ணுவோம். எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்கா கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல். புரியுது. காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க. யாரை கேட்டுங்க ஏத்துறீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கு அனுப்புங்க, சரிங்களா? மொத்தத்துல ஜியோ கம்பெனி வந்து விலையை குறைக்கலன்னா எல்லாருமே வந்து போட்டு ஆயிடுவாங்க, பாத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா?
இல்லை சார் அவ்வளோதான் சார். ஓகேங்க, கண்டிப்பாக அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ஏதோ நெட்வொர்க்கு போர்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த நெட்வொர்க்கு போர்ட் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.